அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மதிமுக துவக்கியுள்ளது. தேர்தலில் போட்டியிடுவோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதிமுக அறிவித்துள்ளது. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் அதிமுக கூட்டணி படுமும்முரமாக உள்ளது. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம், மூவேந்தர் முன்னணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை துவக்கியுள்ள அதிமுக தற்போது மதிமுகவுடனும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளது. இதில் அதிமுகவின் தொகுதி பங்கீடு குழு உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும், மதிமுக சார்பில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மாரியப்பன், சோமு, தாயகம் குருநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுகவை சேர்ந்த மாரியப்பன், திமுகவின் குடும்ப ஆட்சியை வீழ்த்தி 234 தொகுதியிலும் அதிமுக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப ஆட்சியும் ஊழல் ஆட்சியும் ஒழித்து 234 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க அணி வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் வியூகங்களை நாங்கள் வகுத்தோம். அந்த வகையிலே எங்களுடைய பேச்சுகள் மிக திருப்திகரமாக இருந்தது. இதனிடையே அதிமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று தெரிவித்துள்ளது.